ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். என்ன நாள் பார்த்திங்கனாக்கா ஈஸ்டர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. எடிட் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லாதனால இன்றைக்கி தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, அதனால் கிளம்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வர்றதுக்கு. காலையில் 6 o'clock சர்ச்சுன்றனால அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டாம் அப்படின்றதுனால அப்பா வீட்டிலே இருந்துட்டோம். காலையில் வந்து ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். முதல்ல எழுந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லியோவை எழுப்பி அவளை ரெடி பண்ணேன். குட்டி பாப்பாவை என் சிஸ்டர் தான் ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. குட்டி பாப்பா பிறந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறது. லியோவும் அவங்க டேடி வந்து வீக்லி போவாங்க. லியோ எதுவும் குடிக்கல, பால் கூட வேணான்னு சொல்லிட்டா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து குடிக்கிறோமான்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். சிஸ்டர் தான் கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு போனால். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸ்டர் தான். ஈஸ்டர் அன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்படியே பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பேர் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஃப்ரீடா கேர்லின் அப்படின்னு வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா பேர் பார்த்தீங்கன்னாக்கா லியோனா கேர்லின். சரி, 2வது பாப்பா பேரும் லீலே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தோம். உங்ககிட்டயுமே நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் லியோனா அவங்க டேடி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க, லியா கேர்லின் சொல்லிட்டு. உண்மையிலே பேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயருமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றா சேர்ந்து லியா பாப்பாவுக்கு வந்து சூப்பராக பேர் வச்சாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருடைய ஆசீர்வாதமுமே பாப்பாவுக்கு வந்து திருப்தியாக கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சிக்கன்லாம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட 3வது தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி, அப்பா வீட்டில் தான் 2 நாள் இருந்தாங்க. இங்கே சண்டே வரதா சொல்லியிருந்தனால சிக்கன் வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னோட எல்லா சிஸ்டருமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அக்காவுக்கு மட்டும் வேலை இருந்தனால வர முடியல. அதனால் மீதி 3 சிஸ்டர் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்க வேறு வரும்போதே நண்டு வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. சிக்கனே நிறையா இருந்தனால சிக்கன் கிரேவி, 65 முட்டை, அதுக்கப்புறம் சாப்பாடு, ரசம், சாம்பார் வைக்கல, பருப்பு மட்டும் அப்படியே வேக வச்சு தாளித்து வச்சிட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே சாப்பாடாக பிரியாணியாகவே செஞ்சிடலான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோவும் செய்யறதுக்கு என்கிட்ட பாத்திரம் இல்லை, பெரிய பாத்திரமாக. அதனால் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிற வேலையாயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு வேலையை தெரியல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சனால கடகடன்னு முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்களே தனியாக வேலை செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, என் தங்கச்சி என் கூட தான் இருக்காங்க. என்னால் என்ன வேலை முடியுமோ நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி, வெயிட்டு தூக்காமல் என்ன வேலை செய்ய முடியுமோ நான் அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருவேன். எனக்கு வந்து சும்மா உட்காந்துட்ருக்கணும், வேடிக்கை பார்த்துட்ருக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் தான் நான் நினைப்பேன். இதுவே பேபி வந்து எனக்கு நார்மல் ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்கா உண்மையாக சொல்கிறேன், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கூட செய்வேன். எனக்கு வந்து இந்த சோம்பேறித்தனமாக நான் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க வேலை வாங்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நானே வேலை செய்யணும் தான் நான் நினைப்பேன். அந்த வேலை வந்து கஷ்டம்னே நான் நினைக்க மாட்டேன். அது சாப்பாட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் இஷ்டப்பட்டு தான் நான் சமைக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ உடம்பு முடியாதனால வெயிட்டு தூக்காத எந்த வேலை இருக்கோ அந்த வேலை மட்டும் செய்வேன். ஏதாவது சின்ன வெயிட்டாக இருந்தாலுமே அது வந்து என் தங்கச்சி தான் செய்வாங்க. இப்படி கூட ஒருத்தவங்க வாழ்க்கை மாறி போகுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. யாரை சொல்கிறேன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அபி சிஸ்டரை தான். ஏன்னா அவங்க வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். ரொம்பவே வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க, நிறையா டிப்ஸ்லாம் வேறு சொல்லுவாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸ் நிறைய சிரிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கடவுள் இந்தளவுக்கு சோதனையை கொடுப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே ஹாஸ்பிட்டலில் சென்னையில் தான் அட்மிஷன் போட்டு வச்சுருந்தாங்க. நேற்று தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போகலான்னு தான் பார்த்தோம், ஆனால் வந்து குட்டி பாப்பா இருக்கிறனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அபி அக்காவுக்கு கடவுள் தான் கூட இருக்கணும். எல்லா வகையிலுமே கடவுள் மட்டும்தான் இனிமேல் கூட இருந்து வழி நடத்துகிறோன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து அதை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸாக மாற்றி வச்சுக்கணும். உண்மையிலே அது வந்து எப்போயா இருந்தாலும் நமக்கு வந்து கை கொடுக்கும். மறக்காமல் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். சேமிப்பு பார்த்திங்கனாக்கா ரொம்பவே முக்கியமானது. அதாவது பணமாக இருக்கட்டும், இல்லை நகையாக இருக்கட்டும், இல்லைனா இடமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சேமித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா அப்பா வந்து அம்மா கிட்ட வந்து சேமிக்கிறதுக்காகலாம் காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசையும் அம்மா வந்து சேமித்து மிச்சம் பிடிச்சி வைப்பாங்க. அப்படி தான் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சேமித்து வைப்பாங்க. நாமளுமே வந்து பார்த்திங்கனாக்கா வீண் செலவு செய்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன சேவிங்ஸாவது செய்யணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.